வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் இத்தாலிய இளம் டென்னிஸ் வீரரான ஜானிக் சின்னர் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். இவருடைய பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை. இவருடைய ஜாதகத்தில் 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர பாவ முனைகளின் சப்லாடா சனி விளங்குகிறாரு. தற்போது இவருக்கு சனி தசையில் சனி புத்தி நடைபெறுகின்றது. தற்போது இவர் டென்னிஸ் உலகின் நம்பர் 1 விளையாட்டு வீரராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். ஜானிக் சின்னர் இவர் பிறந்திருக்கிறது 16 ஆகஸ்ட் 2001. பிறந்த நேரம் அதிகாலை 00:52 நிமிடங்கள். செக்ஸ்டனில் பிறந்திருக்காரு. இட்டாலி நாட்டில் பிறந்திருக்காரு. அயனாம்ச கேபி. ராகு மகதச இருப்பு 6 வருடங்கள் 8 மாதங்கள் 27 நாட்கள். ஜாதகர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்ன பாகை ரிஷபராசியில் 23 டிகிரி 31 நிமிடங்கள் 51 வினாடிகள். சனியுடைய மண்டல பிரிவுலையும் சனியுடைய சப்புலையும் அமைது. ரிஷப லக்னத்திற்கு சனி ராஜயோகாதிபதி. இவருடைய ஜாதகத்தில் 9, 10, 11 ஆகிய பாவங்களை ஆளக்கூடியவராக சனி வராரு. தர்ம கர்மாதிபதி யோகத்தை சனி வழங்கக்கூடிய கிரகமாக இருக்காரு. சனி ஆதிபத்திய வீடுகளான 9, 10 ஆகிய பாவங்களோட லாபஸ்தானமும் இணைந்து செயல்படுவதை காண முடியும். இவருடைய ஜாதகத்தில் 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர ஸ்தானங்களின் பாவ முனைகளை சனி ஆட்சி பண்ணுறாரு. தற்போது சனி மகா தசையில் சனி புத்தி நடக்குது. சனி தசை சனி புத்தியில் டென்னிஸ் உலகின் நம்பர் 1 இடத்தை அடைந்திருக்காரு. இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் ஏறியிருக்கக்கூடிய மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் புதனுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்கார். சந்திரன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்லையும் இருக்கார். செவ்வாய் சனியுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்லையும் இருக்கார். புதன் சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்கார். குரு சந்திரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்லையும் இருக்கார். சுக்கிரன் குருவுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்லையும் இருக்கார். சனி ராகுவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்லையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்காங்க. கிரகங்கள் குறிகாட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 2, 3, 4 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. சந்திரன் 4, 5, 7 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. செவ்வாய் லக்ன பாவத்தோடு 4, 5, 9, 10, 11, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. புதன் 4வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. குரு 2, 3, 7 பாவங்களை குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான சுக்கிரன் லக்ன பாவத்தோடு 2, 4, 5, 6, 8 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 1, 4, 7, 10 ஆகிய பாவ முனைகளுக்கு சப்லாடாக வரக்கூடிய சனி லக்ன பாவத்தையும் 2வது பாவத்தையும் மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 9, 10, 11, 12 பாவங்களை சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. ராகு இவருடைய ஜாதகத்தில் 1, 4, 5 ஆகிய பாவங்களோட 2வது பாவத்தை மறைமுகமாக குறிக்காட்டுறாரு. கேது இவருடைய ஜாதகத்தில் 4, 5, 7 பாவங்களோட 8வது பாவத்தை மறைமுகமாக குறிக்காட்டுறாரு. இவருடைய ஜாதகத்தில் சனி சிறப்பு வாய்ந்த கிரகமாக விளங்குறாரு. ரிஷப லக்னத்திற்கு சனி ராஜயோகாதிபதியாகி 9, 10, 11 பாவங்களை ஆளக்கூடியவராக வராரு. சனி 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர ஸ்தானங்களுக்கு சப்லாடாக வராரு. சனி லக்ன பாவத்தோடு 9, 10, 11, 12 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. சனி செவ்வாயுடைய சப்லாடு வாயிலாக 9, 10, 11, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. செவ்வாய் விளையாட்டுத்துறைக்கு அதிமுக்கிய கிரகம்னு சென்ற பதிவுகள்லேயே பார்த்தோம். சந்திரன் 2, 8 ஆகிய பாவ முனைகளுக்கு சப்லாட வராரு. ராகு 3, 5, 9, 11 ஆகிய பாவ முனைகளுக்கு சப்லாட வராரு. ராகு 1, 4, 5 பாவங்களை பலமாக குறிக்காட்டுவதை காணலாம். லக்கின பாவம் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்தை பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும். ஜானிக் சின்னர் இவர் 2018 முதல் தொழில்முறை டென்னிஸ் வீரராக அறிமுகமாகிறாரு. குருமகா தசை சுக்கிர புத்தியில் தசா நடத்தக்கூடிய குரு 2, 3, 7 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2, 3, 7 பாவங்கள் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்திற்கு 10, 11, 3 ஆகிய பாவங்களை அமைவதை காண முடியும். புத்தி நடத்தக்கூடிய சுக்கிரன் லக்ன பாவத்தோடு 2, 4, 5, 6, 8 பாவங்களை குறிக்காட்டுறாரு. லக்ன பாவம்
2வது பாவத்தோடையும் 5வது பாவத்தோடையும் 6வது பாவத்தோடையும் 8வது பாவத்தோடையும் இணைந்து செயல்படுவதை காண முடியும். விளையாட்டு வீரர்களுக்கு 8வது பாவம் அதிமுக்கியமாக செயல்படும். 8வது பாவம் விளையாட்டில் கடினமான சூழ்நிலைகளில் போராடி வெற்றி பெறுவதை குறிக்கும். ஜானிக் சின்னர் 2019ஆம் ஆண்டு ஏடிபி பட்டம் வென்று சாதனை படைத்தார். குரு தசை சூரிய புத்தியில் தசை நடத்தக்கூடிய குரு 2-3-7 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2-3-7 பாவங்கள் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்தை ஊக்குவிக்கக்கூடிய பாவங்கள். புத்தி நடத்தக்கூடிய சூரியன் 5வது பாவாதிபதியாகி 2-3-4 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2-3 பாவங்கள் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்திற்கு 10-11ஆக அமைவதை காண முடியும். ஜானிக் சின்னர் அவர்கள் 2023ஆம் ஆண்டு கெனடியன் ஓப்பன் பட்டத்தை வென்றார். குருதசை ராகுபுத்தியில். இதே குருதசை ராகுபுத்தியில் 2024ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியன் ஓப்பன் டைட்டிலை வென்றார். புத்தி நடத்தக்கூடிய ராகு 3, 5, 9, 11 பாவமணிகளுக்கு சப்ளாட அமைவதை காண முடியும். ராகு லக்ன பாவத்தோடு பலமாக 5வது பாவத்தை தொடர்பு கொள்வதை காண முடியும். ஜானிக் சின்னர் அவர்கள் 2025ஆம் ஆண்டு சனி மகாதசை சனி புத்தியில் விம்பிள்டன் இறுதியில் கார்லஸ் அல்கராஸை வென்று சாதனை படைத்தார். தற்போது டென்னிஸ் தரவரிசையில் உலகின் நம்பர் 1 வீரராக விளங்குகிறார். சனி இவருடைய ஜாதகத்தில் ராஜயோகாதிபதியாகி 9, 10, 11 பாவங்களுக்கு அதிபதியாகி லக்ன பாவத்தோடு 2, 9, 10, 11, 12 பாவங்களை தொடர்பு கொள்வதை காண முடியும். லக்ன பாவத்தோடு 2, 9, 10, 11 பாவ குறிகாட்டிகள் இவருக்கு உலக டென்னிஸ் வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை தந்திருக்குன்னே சொல்லலாம். சென்ற காணொளி பதிவில் கார்லஸ் அல்கராஸ் அவருடைய ஜாதகத்தில் ராகு ஆதிக்கம் செய்வதையும் யோகம் தந்ததையும் பார்த்தோம். ஜானிக் சின்னர் அவர்களுடைய ஜாதகத்தில் சனி ஆதிக்கம் செலுத்தி யோகம் செய்ததை பார்த்தோம். மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.